அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் இறைவிட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளாய் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் வழியை என்ன சிரமங்கள் வந்த பொழுதும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த இணையவழி பிரச்சாரத்தின் மூலமாக சொல்லப்படுகிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றல்வட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த இணையவழி பிரச்சாரத்தின் மூலமாக நாம் உங்களிடத்தில் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்வருகிற ஆகஸ்ட் 24 கொங்கு மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு அறியாமைக்கு எதிரான இளைஞர் சீர்திருத்த மாநாடு என்கிற ஒரு தலைப்பை முன்வைத்து ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக மங்களத்திலே இருக்கிற MSJM திருமண மகாலில இளைஞர்களை மையப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிற இந்த மாநாடு, இந்த மாநாட்டை ஏன் எதற்காக நடத்துகிறோம் என்கிற செய்தியை நமக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில இந்த சுற்றுரை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் என்பது யாரெல்லாம் உலகில் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமானை, அந்த ஈமானை அவரிடத்திலே இருந்து பறிக்கிற, எஞ்சியிருக்கிற ஈமானையும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து துடைத்தெறிகிற மிகவும் மோசமான பாரதூரமான வழிகேடுகளை கொண்ட நவீன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நம்மிடத்திலே நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்தும் நம்மை வழிதவரச் செய்ய வேண்டும் என்றும், இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனையிலே இருந்து நாம் தடம்புரள வேண்டும் என்பதே சைத்தானிய தாகூத்திய சக்திகளுடைய பேராசையாக இருக்கிறது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமூகத்தினுடைய எல்லா மட்டத்தில் இருக்கிற
அறிஞர்களானாலும் சரி, அல்லது சமூகத்தினுடைய அறிவிலிகளானாலும் சரி, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களானாலும் பெண்களானாலும் ஒவ்வொரு நாளும் சைத்தானுடைய தாகூத்திய சக்திகளுக்கு நம்முடைய ஈமானை நித்தம் நித்தம் பறிகொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான கால சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், குறிப்பாக துடிப்போடும் இளமை முறுக்கோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை குறிவைத்து பல்வேறு வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் கலாச்சார சீர்கேடுகளும் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுவதை, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை அடிப்படையாக வைத்து அவர்களை குறிவைத்து பல்வேறு வகையான அனாச்சாரங்களும் ஆபாசமான அருவருக்கத்தக்க போதை பொருட்களின் மூலமாக அவர்களுடைய நேர்வழியிலே இருந்து தடம்புரளச் செய்ய வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்ட உள்வாங்கிக் கொண்ட நம்முடைய ஜமாஅத் நமக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை, இந்த மார்க்கத்தை இந்த பூமியில தோள் கொடுத்து தூக்கி நிறுத்த வேண்டிய இளைஞர் பட்டாலும் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை விட்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பதை, முதியவர்களும் பெரியவர்களும் பங்கெடுக்கிற தொழுகைகளில் பெருவாரியான மஸ்ஜிதுகளிலே இளைஞர் சமூகத்தை பார்க்க முடியாத ஒரு அவலநிலையை உணர்ந்ததின் காரணத்தினால் இளைஞர்களை மாத்திரம் மையப்படுத்தி இளைஞர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியில குடிகொண்டிருக்கிற போதை பழக்கத்திலே இருந்து, ஆபாச சிந்தனையிலே இருந்து, கலாச்சார சீர்கேட்டிலே இருந்து அவர்களை பாதுகாத்திட வேண்டும், இஸ்லாமிய மார்க்க நெறியின் அடிப்படையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக இப்படிப்பட்ட மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பெற்றோர்களும் குழந்தைகளை தன்னுடைய பராமரிப்பிலே வைத்திருப்ப பெரியோர்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது சிந்தித்து உணர வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொறுப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களானாலும் சரி, யுவதிகளானாலும் சரி, அவர்கள் நேர்வழியின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்களா அல்லது தீமையின் வழியில பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் ஒரு கணம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த டீனேஜ் பருவம் என்பது அவனுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இளமை பருவம் என்பது, இந்த பருவத்தில் அவன் எதை தேர்வு செய்கிறானோ, அது தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி, எதை அவன் தேர்வு செய்து அதில் நாட்டம் கொள்கிறானோ அதை அடைவதற்காக அவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற எல்லா வகையான சக்திகளையும் அவன் செலவிடக்கூடியவனாக இருக்கிறான். அது தீமையான காரியமாகவும் இருக்கலாம், நன்மையான காரியமாகவும் இருக்கலாம். அவன் தீமையை புரிந்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை, அவனுடைய நேரத்தை, அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய கல்வியை அனைத்தையும் அந்த தீமையை அடைந்து கொள்வதற்காக அவன் செலவழிப்பதை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில சமூக இளைஞர்களுக்கு மத்தியிலே பார்க்க முடிகிறது. அவன் நன்மையின் பக்கம் அவனை நாம் திசை மாற்றினோம் என்று சொன்னால், மடை மாற்றினோம் என்று சொன்னால், அந்த நன்மையை அடைவதற்கும் அவன் எப்படி தீமையை அடைவதற்கு முயற்சிக்கிறானோ அதே போல நன்மையை அடைவதற்கும் அவன் நிச்சயம் முயற்சிப்பான். வரலாறு நெடுகிலும் இதைத்தான் நாம் பாடமாக படிக்கிறோம். வரலாற்றில் எந்த பக்கத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னாலும், சத்திய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்பிய, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அறிமுகம் செய்கிற பொழுதே சொல்லுவான், அவர் ஒரு இளைஞன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபியை அறிமுகம் செய்கிறான். எண்ணற்ற பருவ வயதை கொண்டிருக்கிற மனிதனுக்கு குழந்தை பருவம் என்று இருக்கிறது, முதுமை பருவம் என்று இருக்கிறது. நடுநிலையான வயதையும் மனிதன் அடைகிற பொழுதும் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா பூமியிலே தேர்ந்தெடுத்த
ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இளமை பருவம் தான். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் அடைந்திருக்கிற இந்த இளமை பருவம் எதற்காக செலவழிக்கப்படுகிறது? மார்க்கத்தினுடைய நன்மைகளுக்காக அவருடைய நேரத்தை, உழைப்பை, ஆரோக்கியத்தை செலவழிக்கிறார்களா? தீமையின் பக்கம் அவருடைய ஆற்றல்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் பெண்ணும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியவர்களுடைய வயதை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தினுடைய ஓட்டத்தையே புரட்டி போட்ட, உலகத்திலே பெண்ணும் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்திய மனிதர்களுடைய வயதை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் என்ன வயதிலே இருந்து கொண்டு நாள்தோறும் நம்மிடத்தில பாக்கெட் மணியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கழிப்பதற்கு கூட பெற்றோர்களுடைய அசைவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட வயதை ஒத்திருக்கிற எண்ணற்ற வரலாற்றிலே தடம் பதித்த இளைஞர்கள் உலகத்தில் பெண்ணும் பெரும் புரட்சியை, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் நம்மால் அதற்கான சான்றை பார்க்க முடிகிறது. இதோ நாம் நாளை அடையவிருக்கிற இந்த சுதந்திர தினம் இருக்கிறதா இல்லையா? இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த பெண்ணும் பெரும் மனிதர் பட்டாளத்திலே அதிகமானவர்கள் இளைஞர்கள். உலகத்தில தீமைகளை கண்டு தீமைகளுக்கு எதிராக ஆர்ப்பரித்து வந்த ஒரு வயதினர் இந்த இளமை பருவத்துடைய வயதினர்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நமக்கு மத்தியிலும், நம்முடைய சமூகத்திலும், நம்முடைய முகல்லாக்களிலும் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வீடுகளிலே இளைஞர்கள், யுவதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பயணப்படுகிறார்கள்? அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவில் தெளிந்தவர்களாக, நேர்வழியில் நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறார்களா, அல்லது தீமையின் பக்கம் பயணப்படுபவர்களாக இருக்கிறார்களா? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தெருக்களில் நாம் பார்க்கிற அன்றாட நிகழ்வுகளிலே ஒன்று, நம்முடைய மாணவர்கள், மாணவிகள் போதை பழக்கத்தை, அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி தெருக்களிலே பார்க்கிற இடங்களில் எல்லாம் இளைஞர்களுடைய கூட்டங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு போதை புழக்கத்தில அவன் சிக்குண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாது. அவனுடைய குடும்பத்திலே என்ன நடக்கிறது என்கிற எந்த விதமான அறிவும் அவனுக்கு இல்லை. அவனுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்கிற எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடுதலும் இல்லாத போதைக்கு அடிமைப்பட்ட நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், தாய்மார்களை, பெற்றோர்களை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருபுறம் போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்கள், மறுபுறம் ஆபாசத்தினுடைய பிடியில சிக்குண்டிருக்கிற பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் நாம் அவர்களுக்கு பாசத்தோடு பரிவோடு வாங்கி கொடுத்திருக்கிற தொலைபேசி என்கிற இந்த தொல்லைபேசிகளின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சதா ஒரு நாளில் பெரும்பான்மையான நேரங்கள் தொலைபேசியிலேயே தொலைக்கிற இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிறோமே. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற எந்த விதமான அகப்பார்வையும் இல்லாமல் இந்த மொபைல் போன்களை தேய்த்து கொண்டே இருக்கிற இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தன்னுடைய நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறானே, தன்னுடைய அறிவை தொலைத்துக் கொண்டிருக்கிறானே, ஆபாசத்திலே தன்னுடைய உடலின் ஆரோக்கியத்தை, மூளையின் செயல்திறனை இழந்து கொண்டிருக்கிற நம்முடைய இளைஞர்கள். பெற்றோர்களை பொறுத்தவரை என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எந்த விதமான தவறுக்கும், எந்த விதமான மோசமான காரியத்திற்கும் சென்று விட மாட்டான் என்கிற ஒரு அபாரமான நம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்முடைய சமூகத்திலே ஊடுருவி இருக்கிற ஒரு நோய் என்னன்னு சொன்னா, யாரும் என்னுடைய குழந்தையை அவரிடத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி விடக்கூடாது. என்னுடைய குழந்தையிடத்திலே இருக்கிற, அவரிடத்திலே இருக்கிற பாரதூரமான காரியத்தை உறவினர்களோ, அண்டை வீட்டாரோ, நண்பர்களோ சுட்டிக்காட்டி விட்டால் என்னுடைய குழந்தை அப்படி அல்ல என்று உறுதியோடு பறைசாற்றுகிற நம்முடைய பெற்றோர்களின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வீண் போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய குழந்தையினுடைய தனிமையை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால்,
அவன் ஏதாவது ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஏதாவது ஒரு ஆபாசத்தினுடைய பிடியில் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறான். பெற்றோர்களுடைய சிறப்பை குறித்து அவனுக்கு தெரியாது, மார்க்கத்தினுடைய சிறப்பை குறித்து அவனுக்கு தெரியாது. மஸ்ஜிதுகளை பார்க்காத எண்ணற்ற இளைய சமுதாயம் இன்றைக்கு கல்வி கல்வி என்கிற அடிப்படையில விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. எத்துணை இஸ்லாமிய மாணவர்கள் மாணவியர்கள் ஜும்மாவுடைய தொழுகையிலே பங்கெடுக்கிறார்கள். ஜும்மாவுடைய தொழுகையை விட அவர்கள் கற்றுக்கொள்கிற கல்வி இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பெற்றோர்களால் மிக பெரும் அலங்காரமாக எதிர்கால முன்னேற்றத்திற்கு அதுதான் தேவையான காரியமாக பார்க்கப்படுகிறது. கல்வி தேவைதான், ஆனால் தொழுகை இல்லாத, நேர்வழி இல்லாத கல்வி நிச்சயம் அவனையும் உங்களையும் ஒரு நாள் அடி பாதாளத்திலே தள்ளும் என்கிற சிந்தனை நம்முடைய சமூகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாதில்களில இளைஞர்களை பார்க்க முடியல. நல்ல செய்திகள் சொல்லப்படுகிற, குர்ஆனை உபதேசிக்கிற, சுன்னாக்களை எடுத்து சொல்லுகிற உபதேச இடங்களிலே இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. எங்கே போய்விட்டார்கள் இளைஞர்கள்? நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் எங்கே? நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் இதோ நமது தெருக்களின் கடைக்கோடிகளிலே அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வேண்டாவது பேச்சை, வெறுப்பான பேச்சை, ஆபாசமான பேச்சுக்களை, செய்திகளை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் போதை பொருளுக்கு அடிமையானவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே. இதை உணர்ந்த நம்முடைய ஜமாத், இதை உணர்ந்த புரிந்த நம்முடைய ஜமாத் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே கொங்கு மண்டலத்திலே இருக்கிற மாவட்டங்களை எல்லாம் இணைத்து இந்த பகுதியிலே இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களை இஸ்லாமிய வயப்படுத்த வேண்டும். அவரிடத்திலே இருக்கிற தீமையான காரியங்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். நேர்வழியிலே இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த நேர்வழியை தொடர்வதற்கு இன்னும் நாம் வழிகாட்ட வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தோடு நம்முடைய இளைஞர்களுக்கு அவர்களை செம்மைப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு இஸ்லாமிய நெறிகளை பயிற்றுவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பதே அறியாமைக்கு எதிரான இளைஞர் சீர்திருத்த மாநாடு. பெற்றோர்களை, தாய்மார்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பின்னால் நாம் வளர்த்தெடுத்த, நாம் ஆசையோடும் பரிவோடும் விருப்பத்தோடும் நாம் வளர்த்தெடுத்த நம்முடைய பிள்ளைகள் நாளை நம்முடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் நமக்கு என்னவாக பயனளிக்க போகிறார்கள்? நான் வளர்த்தெடுத்த என்னுடைய மகன், நான் அவனுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய கல்விகளுக்காக என்னுடைய பொருளாதாரத்தை, நேரத்தை அனைத்தையும் கொடுத்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தேனோ, பயிற்றுவித்தேனோ, அந்த கல்வியை கொண்டு என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மகன் எனக்காக நன்மையை பெற்றுத்தரக்கூடியவனாக இருப்பானா? சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்கிறோமே, தந்தை மரணித்திருக்கிற நேரத்தில் அந்த ஜனாசாவில் கூட பங்கெடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் பள்ளி வாயிலுக்கு வெளியே நின்று நண்பர்களோடு அரட்டை எடுக்கிற, சங்கடங்களை பகிர்ந்து கொள்ளுகிற இஸ்லாமிய இளைஞர்களை நம்முடைய சமூகத்திலே பார்க்க முடிகிறது. தந்தை நல்ல நிலையில் அவனை படிக்க வைத்திருப்பார். உலகத்தினுடைய கல்விகள் எல்லாம் எங்கு சிறப்பான கல்வி கொடுக்கப்படுமோ அந்த கல்வி நிறுவனங்களிலெல்லாம் ஏறி இறங்கி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து தன்னுடைய மகனை படிக்க வைத்திருப்பார். ஆனால் அவர் மரணித்து ஜனாசாவாக இருக்கிற நேரத்திலே பள்ளி வாயிலுக்கு வெளியிலே நின்று நண்பர்களுக்கு மத்தியிலே சங்கடங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய இளைஞன் உங்களுக்கு எப்படி பயனளிப்பான்? உங்களுடைய மறுமையின் நட்பேருக்கு இவன் எப்படி பயனளிக்கக்கூடியவனாக இருப்பான்? அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 நன்மையான காரியங்களை குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று சதக்கத்துல் ஜாரியா. நிலையாக மக்கள் பயனடையக்கூடிய வகையில ஒரு மனிதன் வாழுகிற நேரத்திலேயே எந்த ஒரு அரணை, எந்த ஒரு நன்மையை இந்த உலகத்தில் செய்துவிட்டு மரணித்து விடுகிறானோ, அவன் மரணித்து விட்டாலும் அவன் செய்த நன்மையின் மூலமாக
மனிதர்கள் மற்ற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் பயனடையும் காலமெல்லாம் அவனுக்கு அந்த நன்மை தொடர்ச்சியாக சதக்கத்துல் ஜாரியாவாக நிலையாக வந்து கொண்டிருக்கும். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயனளிக்கக்கூடிய கல்வியை அவன் கற்று அந்த கல்வியை பிற மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அதுவும் அவனுக்கு தொடர்ச்சியாக அவனுடைய மன்னரையிலும் மறுமையிலும் நன்மையாக பெறப்படும், கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், சாலிகான குழந்தைகளை யார் இந்த உலகத்திலே ஏற்படுத்திவிட்டு மரணித்திருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் செய்கிற பிரார்த்தனை அந்த பெற்றோர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் மரணித்து விட்டாலும் மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டாலும் அவர்கள் வளர்த்தெடுத்த இஸ்லாமிய நெறிகளை போதித்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே எந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அந்த பிள்ளைகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற நேரமெல்லாம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக இறைவனிடத்திலே பரிவையும் அன்பையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டிருக்கிற காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு அந்த நன்மையை கொடுக்கிறான். இப்ப நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறோமா? என்னுடைய குழந்தை நுனிநாக்கிலே ஆங்கிலத்தை பேசுகிறான், நல்ல வியாபாரத்தை படித்திருக்கிறான், உலகத்தினுடைய கல்விகளை எல்லாம் நல்ல முறையிலே படித்திருக்கிறான். ஆனால் எனக்காக பிரார்த்தனை செய்கிற பிரார்த்தனையை கற்றுக்கொண்டிருக்கிறானா? இஸ்லாமிய நெறியோடு அவன் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறானா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இளமை பருவத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, எதிர்வருகிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதுகெலும்பே இந்த இளைய சமுதாயம் தான். அதனால் தான் திட்டமிடப்பட்டு முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கப்படுகிற முஹல்லாக்களிலே போதைப் பொருட்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது. காவல்துறைக்கும் தெரிந்து காவல்துறையினுடைய பார்வைகளுக்கு எட்டுகிற தூரத்திலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது என்று சொன்னால் காரணத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் இந்த இளைஞர்கள் இஸ்லாமிய வயப்பட்டு விடக்கூடாது, இஸ்லாமிய நேர்வழியை பெற்றுவிடக் கூடாது. காரணம், இவர்கள் தான் எதிர்வருகிற காலத்திலே இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய முதுகெலும்புகளாக, தூண்களாக இவர்கள் தான் நாளைக்கு மாறி நிற்பார்கள் என்கிற செய்தியை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. உங்களுடைய குழந்தை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் நேர்வழியிலே செல்வதும் தீய வழியிலே செல்வதும் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. அதற்காக உங்களை சுற்றி இருக்கிற நீங்கள் வசிக்கிற பகுதிகள் முழுக்க மர்கஸ்களிலும் இன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்முடைய ஜமாஅத்தின் மூலமாக பல நிகழ்வுகளும் ஏற்படுத்தப்படுகிறது. எங்கே அந்த இளைஞர்கள்? எங்க பார்க்க முடியுது? எங்கேயும் பார்க்க முடியவில்லை. நடிகர்களுக்கு பின்னால், யூடியூபர்களுக்கு பின்னால், பிரபலங்களுக்கு பின்னால், விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் அணிவகுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எங்கே பள்ளிகளுடைய தொழுகையின் வரிசைகளிலே அணிவகுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுதான் இளைஞர் சீர்திருத்த மாநாடு. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சம் பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இளைஞர் சமுதாயம் நேர்வழியிலே வளர வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையிலும் அவர்களின் மூலமாக நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய குழந்தையை இப்படியான இஸ்லாமிய நெறிகளை போதிக்கிற இப்படிப்பட்ட சபைகளில், மாநாடுகளில், தர்பியாக்களில் பங்கெடுக்க செய்வது உங்களில் ஒவ்வொருவரின் மீதும் கடமை. உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயம் எதிர்வருகிற ஆகஸ்ட் 24 மங்களத்திலே இருக்கிற MSJM திருமண மகாலிலே வைத்து இளைஞர்களை மாத்திரமே மையப்படுத்தி அவர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டில்